தீபாவளி பட்டாசு குப்பைகளை கொட்டும் மழையினையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருவது பல்வேறு தரப்பினரின் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறது. தீபாவளிக்கு வெடித்த பட்டாசுகளால் ஊர்தோறும் வீதிகள் எல்லாம் குப்பை கூளங்களாக மாறியுள்ளன. இதனை அகற்றும் பணியில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் களமிறங்கியுள்ளனர். புதுக்கோட்டையில் இடைவிடாது பெய்யும் மழையிலும் 425 தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரித்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த வருத்தம்லாம் சொல்ல முடியாது, வருத்தம்லாம் ஒரு வருத்தம் இல்லை. எங்களுக்கு மாநகராட்சியில் எல்லாமே கொடுத்துருக்காங்க சகலமும். நாங்கள் நேற்றுக்கு மழை வராதனால இன்னைக்கு நாங்கள் அதை எடுத்துட்டு வரல. கை க்ளோஸு, கோட்டு அதெல்லாம் சும்மா எங்கள் கான்ட்ராக்ட்காரர் எங்களோட சேர்ந்து நேத்துலேருந்து உழைச்சி கூடையே நிற்கிறாரு. எல்லாமே தண்ணி போகிற இடம் அடப்பு வந்து அடப்பு எடுக்கிறோம். அதெல்லாம் பிளாஸ்டிக் தான் சார், எந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் இல்லை. அதெல்லாம் எப்பயும் ஆள்ற மாதிரி தான் சார் அள்ளிட்டு இருக்கும். சுத்தம் பண்ணாதானே சார் ரோட்டில் வண்டி போகும் தான் நீங்கள் நிற்கிறீங்க. நாங்கள் சுத்தம் பண்ணி தானே ஆகணும். இது எங்கள் வயலில் நாங்கள் வாங்குற சம்பளம் எங்களுக்கு உடம்புல ஓட்டணும். நாங்கள் மழைன்னு பார்க்கவே எங்களுக்கு எந்த நோய் நொடி வராது. எங்களுக்கு கடவுள் எங்கள் கூட இருப்பார், அதனால் எந்த நோய் வராது. மக்களை சுத்தப்படுத்துகிறோம் நாங்கள். எங்களுக்கு எந்த ஜுரம் கீரம் எதுவுமே வராது சார். தஞ்சையில் காந்திஜி சாலை, தெற்கு வீதி, தெற்கு அலங்கம், கீழவீதி உள்ளிட்ட இடங்களில் தீபாவளி விற்பனையால் சாலையோர வியாபாரிகள் விட்டுச் சென்ற டன் கணக்கிலான பிளாஸ்டிக் கழிவுகளையும் பட்டாசு குப்பைகளையும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர். திண்டுக்கல்லில் மழையையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியாளர்கள் மற்றும் இளைஞர்களுடன் குப்பைகளை அகற்றி வருகின்றனர். அவர்களுடன் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் குப்பைகளை அகற்றி இளைஞர்களை ஊக்கப்படுத்தினார். ஏற்கனவே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியாது என்பதால் இளைஞர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்துவது என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்முயற்சிக்கு ஆதரவாக அவர்களை ஊக்கப்படுத்துவது என்ற முறையில் நானும் இந்த இயக்கத்திலே துவக்கி வைத்து அவர்களோடு பங்கெடுத்திருக்கிறேன். சென்னையில் சுமார் 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக ஆலந்தூர் மண்டலத்தில் 6.89 மெட்ரிக் டன்னும், பெருங்குடி மண்டலத்தில் 6.03 மெட்ரிக் டன்னும் பட்டாசு கழிவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.